ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தமிழ்நாட்டு அரசியல் எப்படி போயிட்டு இருக்குன்னா, தமிழை வச்சு கிளத்தை சார்ந்த எம்எல்ஏக்கள், அமைச்சர்கள் என்ன பண்ணாலும் தப்பு. நின்னா தப்பு, நடந்தா தப்பு, அவங்க பேசுறது தப்பு, அவங்க உடை அணிகிறாங்களா அந்த உடை தப்பு இப்படின்னு ஒட்டுமொத்தமா நெகட்டிவிட்டியை பரப்புரைக்குனே ஒரு குரூப் சுத்திட்டு இருக்கு. என்ன கேட்டீங்கன்னா, எதிர்கட்சிகள்ங்கிற பேர்ல அப்புறம் எதிர்கட்சிகள்கிட்ட வாங்கி திங்கிற அல்லக்கைகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த பேரும் இப்ப கதைட்டு இருக்காங்க. அதுலதான் நேற்று பாத்தீங்கன்னா சோசியல் மீடியா ஃபுல்லா ஒரு விஷயத்த ரொம்ப நெகட்டிவிட்டா பரவிட்டே இருக்காங்க மக்களிடையே. அது என்ன, அதுல உண்மைத்தன்மை என்ன அப்படிங்கிற பத்தி அந்த வீடியோ ஃபுல்லா நம்ம விவாதிக்க போறோம். எனக்கு தெரிஞ்சு தமிழை வச்சு கொடுத்த அமைச்சர் எல்லாத்தையும் ஒவ்வொருத்தரையும் டார்கெட் பண்ணி நெகட்டிவிட்டியா பரப்பிட்டு இருக்காங்க. அதுலயும் மேக்சிமம் ஒரே ஒரு அமைச்சரை மட்டும் ரொம்ப டார்கெட் பண்றாங்க. ஏன்னே உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. என்ன கேட்டீங்க, யார அப்படின்னு கேட்டீங்கன்னா, அமைச்சர் கீர்த்தனா. இந்த சகோதரியை மட்டும் அவங்க என்ன பண்ணாலும் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பாத்தீங்கன்னா ஒரு டார்கெட் பண்ணி அடிச்சிட்டு இருக்காங்க. சோ அதுலதான் இப்போ ஒரு நெகட்டிவான ஒரு விஷயத்த பரப்பிட்டு இருக்காங்க. என்ன கேட்டீங்கன்னா, அவங்க இப்ப ரீசெண்டா விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே உள்ள ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல போயிட்டு ஒரு ஆய்வு நடத்துறாங்க. அப்போ அந்த ஸ்கூல்ல படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள்கிட்ட அவங்களுடைய இங்கிலீஷ் நாலேஜ் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக சில கொஸ்டின்ல கேட்கறாங்க. அதுல ஒரு மாணவிகிட்ட உங்க அப்பா என்ன பண்றாருமா அப்படிங்கறத இங்கிலீஷ்ல கேட்கறாங்க. இது சாதாரண ஒரு பேசிக்கான ஒரு கொஸ்டின். ஆனா அந்த பொண்ணுக்கு பாத்தீங்கன்னா அதை சொல்ல முடியாம திணறாங்க. ஏன்னா நாமும் தமிழ் கல்வி தான் படிச்சு வந்திருக்கோம், நமக்கு தெரியும். உடனே டீச்சர்ஸுக்கு விட்டு பாத்தீங்களா ஒரு பேசிக்கான ஒரு கொஸ்டின் கேட்கிறேன், அதுவே அந்த மாணவிக்கு சொல்ல முடியல, திணறாங்க. ஃபர்ஸ்ட் பெஞ்சில் இருக்கிற இந்த மாணவர்களே இவ்வளவுக்குள்ள தெரியாம திணறும் போது லாஸ்ட் பெஞ்சில் இருக்கிற மாணவர்கள் அவங்களுக்கு பாத்தீங்கன்னா இன்னும் திணறுவாங்கல்ல. ஸோ நம்ம பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் புலமையை அதை நாலேஜ் நம்ம இன்க்ரீஸ் பண்றதுக்கு நம்ம கொஞ்சம் இன்னும் பாத்தீங்கன்னா ட்ரைனிங் கொடுக்கணும், சிறப்பு பயிற்சி கொடுக்கணும், இன்னும் கொஞ்சம் அதை கொஞ்சம் கேர் பண்ணி நீங்க சொல்லி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிவுறுத்துறாங்க டீச்சர்ஸ்க்கு. இப்ப இதை பாத்தீங்கன்னா இந்த காட்சியை தான் பாத்தீங்கன்னா ஊடகங்கள், பத்திரிகையாளர்கள் அதை வீடியோ எடுத்து வெளியிடுறாங்க. இப்ப இதை வச்சுக்கிட்டு எதிர்கட்சி சேர்ந்த அல்லக்கைகள் ஒட்டு மொத்தமா, அதாவது அன்பில் மகேஷ்ல ஆரம்பிச்சு உதயநிதி ஸ்டாலின் வரைக்கும், பிஜேபியில நயினார் நாகேந்திரன்ல இருந்து அதுக்கப்புறம் சீமான் கட்சியில சாட்டை இருமலங்காத்தின் ஒட்டுமொத்த பேரும் உட்காந்துக்கிட்டு கதர்னு கதறி, அதாவது எப்படி போயிட்டு நீங்க ஸ்கூல்ல போய் இப்படி ஆய்வு மேற்கொள்ளலாம், நீங்க சும்மா உங்க ரீல்ஸ் ஆட்சி பண்றதுக்கான என்ன வேணா கேள்வி வைப்பீங்களா? அந்த பிஞ்சு குழந்தையோட மனசு என்ன மாதிரி பரிதி வச்சிருக்கும்? அதாவது தன்னம்பிக்கையை நீங்க உடைக்கிறீங்க. ஆங்கிலங்கிறதா அறிவா? ஏன் அதாவது நீங்களாம் பாத்தீங்கன்னா மெத்த படிச்சவங்களுக்கு இங்கிலீஷ் தெரிஞ்சாலா உங்களுக்கு? அந்த டீச்சர்ஸ் உங்க மாதிரி டீச்சர்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி கூனி குறுகிய நிக்க வைக்கிறீங்க நீங்க. இதுதான் நீங்க ஆய்வு நடத்துற லட்சணமா? அப்படி இப்படியும் போட்டு வருத்தெடுக்கணும் சோசியல் மீடியா ஃபுல்லா. அவங்க போய் ஆய்வு மேற்கொள் பண்ணதே தப்பு அப்படிங்கிற மாதிரி ஒரு நெகட்டிவிட்டியை பரப்பிட்டு இருக்காங்க. நான் கேட்கிறேன், இதுல என்ன தப்பு? ஒரு அமைச்சர் போயிட்டு ஒரு ஆய்வு மேற்கொண்டால என்ன தப்பு நான் கேட்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க என்ன நோக்கத்துக்காக அந்த ஆய்வு மேற்கொண்டாலும் தெரியுமா? அவங்களும் அதே கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சிருந்தாங்க, வந்தவங்க தான். இப்போ நான் உட்பட இந்த வீடியோ பார்த்துட்டு எத்தனையோ பேர் தமிழ் வழிகளில் படிச்சவங்க தான் இருப்போம். ஆனா நாம எத்தனை பேர் நம்முடைய குழந்தைகளை இதே கவர்மெண்ட் ஸ்கூல்ல சேர்த்து படிக்க வைக்கிறோம்? எத்தனை பேர் நம்ம சிபிஎஸ்சி மெட்ரிகுலேஷன் சேர்த்து படிக்க வைக்கிறோம்? நல்லா யோசிச்சு பாருங்க. எதுக்காக திரும்ப நம்ம மற்ற பிரைவேட் ஸ்கூல் நாடி போறோம்னு கேட்டீங்கன்னா, தமிழ் வழி கல்வியில படிக்கிற குழந்தைகளுக்கு இந்த இங்கிலீஷ் நாலேஜ்ங்கிறது கம்மியா இருக்கும். அதாவது நம்ம பாத்தீங்கன்னா இப்ப திறமையா தான் இருப்போம். தமிழ் வழியில படிக்கிற பிள்ளைங்க அறிவாற்றல், திறமை எல்லாமே அது அதிகமா தான் இருக்கும். ஆனா அது மேல் படிப்புன்னு போகும்போது, ஒரு பெரிய ஒரு வேலைகளுக்கு போகும்போது அதை வெளிப்படுத்துறதுக்கு அந்த மொழி புலமை இங்கிலீஷ் நாலேஜ் இல்லாம திணறுவாங்க. சோ அதை காரணம் கொண்டுதான் இப்போ அமைச்சர் கீர்த்தனா அவர்கள் நம்ம ஆட்சியில கவர்மெண்ட் ஸ்கூல்லையும் படிக்கிற மாணவ மாணவிகளும் நல்ல ஒரு இங்கிலீஷ் ஆற்றலை வளர்த்துக்கணும் அப்படிங்கிற நோக்கத்துலதான் அந்த கேள்வி கேட்டது. டீச்சர்ஸ்ட நீங்க சிறப்பு பயிற்சி கொடுங்க அப்படின்னு சொன்னது. நல்லா புரிஞ்சுக்கணும். இது யாரையும் கூனி குறி வைக்கிறது இல்ல. ஒரு இன்ஸ்பெக்ஷன் இப்படிதான் நடக்கும். அதை அந்த குழந்தைகளுக்கு யார் தன்னம்பிக்கை சேர்த்தா இப்ப அந்த கொஸ்டினை கேட்பி நாளைக்கு இங்க அந்த குழந்தை பாத்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த ஆன்சர் சொல்ல முடியல நினைக்கிற குழந்தை, அப்ப அதுல என்ன தப்பு இருக்கு, நாம இங்க விட்டோம், அதுல என்ன கஷ்டமான இருக்கு, அதை இன்னும் பாத்தீங்கன்னா முயற்சி பண்ணுவாங்க. இப்ப டீச்சர்ஸும் பாத்தீங்கன்னா ஐயோ இன்ஸ்பெக்ஷன் வந்துட்டாங்க எப்ப வேணா வரலாம் அப்படிங்கிற நோக்கத்துல இனிமேல் குழந்தைகளுக்கு கொஞ்சம் அக்கறை எடுத்து அந்த இங்கிலீஷ்ல பயிற்சி கொடுப்பாங்க. அது ஒரு நல்ல விஷயம் தானே. கவர்மெண்ட் ஸ்கூல்ல தரத்தை உயர்த்துறது இதான தரத்தை உயர்த்துறது. அதாவது என்ன நடந்தாலும் பரவாயில்ல, அதை கண்டுக்கவே மாட்டேன், அந்த பக்கமே நம்ம போக மாட்டோம் இருக்கிறது என்ன மாதிரியான ஒரு ஆட்சி? அந்த பக்கம் போயிட்டு அவங்க எதுல வீக்கா இருக்காங்கன்னு தெரிஞ்சு அதை நம்ம ஒரு கேள்வி கேட்டதுனால இப்ப சோசியல் மீடியால பரவுது. எத்தனை ஸ்கூல் அலர்ட்டா இருப்பாங்க. ஏன்னா அவங்க ஒரே ஸ்கூலுக்கு போக இன்னும் திடீர்னு ஏதாவது அமைச்சர் ஏதாவது ஸ்கூல்ல போய் ஆய்வு நடத்துனாங்கன்னா அப்ப அங்க தெரிஞ்சு போயிடும். அப்ப நம்மளும் இங்கிலீஷ்ல பேசிக்கான விஷயங்கள் சொல்லிக் கொடுக்கணும், குழந்தைகளுக்கு அதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு அந்த டீச்சர்ஸ ஒரு இது பண்றது. நல்லா புரிஞ்சுடுங்க, கவர்மெண்ட் ஸ்கூல்ல வேலை பார்க்கக்கூடிய எந்த டீச்சர்ஸோட பசங்களும் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிறது கிடையாது. ஏதோ எங்கேயோ ஒரு 1-2 வேலை இருக்க வாய்ப்பு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு அது கூட இல்ல. மேக்சிமம் எல்லாரும் பிரைவேட் ஸ்கூல் தான் படிக்க வைக்காங்க. சோ அவங்களுக்கு அதை பத்தி பிரச்சனையே கிடையாது. இது யார வீட்டு பிள்ளைங்க தானே. எல்லா ஆசிரியர்களும் நான் குறை சொல்லல, நல்ல ஆசிரியர்களும் இருக்காங்க. மெனக்கெட்டு தாம் பிள்ளைகள் மாதிரி அதை கூர்ந்து கவனிச்சு பொறுப்பா சொல்லி கொடுக்குற ஆசிரியர்கள் இருக்காங்க.
ஆனா மேக்சிமம் பேரு ஏதோ கடமைக்கு அந்த ஸ்கூலுக்கு போற மாதிரி கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர் சொல்றேன். ஏன்னா தானும் ஒன்னாந்தே ஆனா சம்பளம் வந்துருங்க. பெருசா எடுத்த பாடத்தையே கொஞ்சம் அரைச்சமாவே பேசிக்கா அந்த போர்ஷன் மட்டும் முடிச்சுட்டு கடமை முடிஞ்சிருக்கிற மாதிரி அவங்க வந்து ரொம்ப ரிலாக்ஸேஷனா நினைச்சிருக்காங்க. ஏன்னா பிரைவேட் ஸ்கூல்ல அப்படி கிடையாது. பிரைவேட் ஸ்கூல்ல ஒவ்வொருத்தரும் போட்டு மாங்குன்னு ரொம்ப அங்க வந்து ஏன்னா அங்க இருக்கிற வந்து பாத்தீங்கன்னா சிஸ்டமே வேற. சோ கவர்மெண்ட் ஸ்கூல்ல ரொம்ப லேசியா இருக்காங்க. அப்ப அப்படி இருக்க கூடாது. நம்ம கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிற பிள்ளைங்களுடைய அந்த நாலேஜ் அதிகமா இருக்குங்கிற நோக்கத்துல தானே அது இருக்கு. இவங்க ஒட்டுமொத்தமா அவங்க எந்த நோக்கத்துக்காக ஒரு விஷயத்த பண்ணாங்களோ அந்த அமைச்சர் அதையே பத்தி சிதைச்சு பிள்ளைங்களுடைய நம்பிக்கை தன்னம்பிக்கையை குறைக்கிறாங்க. இதுல ரீல்ஸ் ஆச்சியா என்ன தன்னம்பிக்கை குழந்தைக்கு குறைஞ்சு போச்சுன்னு கேட்கறேன். ஒண்ணும் கிடையாது. ஒரு கொஸ்டின் கேட்டா இப்ப சின்ன வயசுல அது வந்து ஸ்கூல்ல படிக்கும்போது ஒரு கொஸ்டின் கேட்டு அந்த பிள்ளை தனிக்கிறது ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது. இதெல்லாம் ஒரு அவமானமே கிடையாது. ஏன்னா நாம சந்திக்காத அவமானமா இங்க எல்லாருமே தமிழ் வழியில படிச்சிருந்த பிள்ளைங்க எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா வெளியில போய் இப்ப இன்னைக்கு அந்த பிள்ளை வந்து பாத்தீங்கன்னா அவமானப்பட்டு சொல்றவங்க நாளைக்கு அதை படிச்சு முடிச்சு ஒரு வேலைக்கோ ஒரு மேற்படிக்கோ போகும்போது அங்க மத்த காலேஜ்ல உள்ள எல்லா பிள்ளைங்க முன்னாடியும் அது அப்படி பேந்த முடிச்சு ஒரு அவமானப்பட்டு நிற்கும் போது அது அவமானம். அப்பதான் அது கோவம். நம்ம பணம் இல்லாதனால வசதி இல்லாதனால நம்ம அம்மா அப்பா நம்மளுடைய கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்க வச்சிருக்காங்க பாருங்க, அதனால நம்மளுக்கு இங்கிலீஷ் நாலேஜ் இல்லை அப்படிங்கிற வருத்தப்பட்டு நிற்கும். சோ அதை இங்கேயே அந்த இதை தன்னை இங்கேயே கேள்வி கேட்கும்போது இங்கேயே அந்த பிள்ளை முட்டி போது வந்துச்சுன்னா பிரச்சனையே கிடையாது. உங்களுக்கு புரிய நினைக்கிறேன். எத்தனை பேர் வந்து வேலையில்லா பட்டதாரி படம் வந்து தனுஷ் வந்து என்ன ஒரு பிரச்சனை சந்திப்பாரு. ஏஸ் 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 பாரு நயன்தரா முன்னாடி அப்படிதான் இருக்கும். சோ அதை இருக்கக்கூடாது. நம்ம கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிற பிள்ளைங்களும் இங்கிலீஷ் நாலேஜ் அதிகமாக நினைக்கிற தப்பே கிடையாது. இப்ப நீங்க எல்லாம் சொல்லுவீங்க சரி இதெல்லாம் எதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அப்போ ரீல்ஸ் எடுத்து வெளியிடணும் அப்படின்ட்டு. ஒரு விஷயத்த பண்ணும்போது அவங்களா பாத்தீங்கன்னா அவங்க போன்ல ரீல்ஸ் எடுத்து வெளியிடல. இது பத்திரிகையாளர்கள் அமைச்சர் போறாங்க ஆய்வு மேற்கொள்றாங்கன்னா அது வந்து ஊடகங்கள் எடுத்து வெளியிடதான் செய்யும். புரியுதா? இதுல இன்னொரு பிரச்சனை தூக்கிட்டு வராங்க. என்ன கேட்டீங்கன்னா அதாவது ஃபர்ஸ்ட் பெஞ்சில் உள்ள குழந்தைக்கு அது லாஸ்ட் பெஞ்சில் உள்ளவங்களுக்கு எப்படி இருக்குன்னு கேட்டாங்க அமைச்சர். அது என்ன லாஸ்ட் பெஞ்சு ஃபர்ஸ்ட் பெஞ்சுன்னு பாக்குறது? இப்ப லாஸ்ட் பெஞ்சில் உள்ள எல்லாருமே தற்கொலைகளா சாட்டை கேட்கறான். ரொம்ப புத்திசாலித்தனமா. அப்ப லாஸ்ட் பெஞ்சில் உட்கார கூடாதுன்னா அப்ப அவங்க வந்து ஃபர்ஸ்ட் பெஞ்சில் நெருக்கடிச்சு உட்கார வச்சிடலாமா? அப்ப லாஸ்ட் பெஞ்சில் ஒன்று இருக்க வேண்டாமா? சட்ட பெஞ்சில் அப்ப லாஸ்ட் பெஞ்சில் இருக்கிறவங்களா தற்கொலைகளா? என்னையா இது கேள்வி அப்படின்ட்டப்பா ஓவரான சீன் போடாதீங்க. நாமளும் பாத்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு ஸ்கூல்ல படிச்சு வந்தவங்க தான், எல்லாருக்கும் புரியும். ஃபர்ஸ்ட் பெஞ்சில் இருக்கிற பசங்க முதல்ல வந்து பாத்தீங்கன்னா ஹைட் வரிசையில தான் லாஸ்ட் பெஞ்சில் உட்காரவங்க கொஞ்சம் வளர்த்தியான பசங்களா இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் வருஷம் இருக்கிறவங்க கட்டையான பசங்களா இருப்பாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பெஞ்சில் உள்ள பிள்ளைங்களுக்கே தெரியலையே அப்ப லாஸ்ட் பெஞ்ச் உள்ளது காரணம் கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் பெஞ்சில் உள்ள பசங்க டீச்சர்ஸ் பக்கத்துல இருக்காங்க. அவங்க வந்து சேட்டை அதிகமாக பண்ண முடியாது. ஏன்னா பக்கத்துல டீச்சர்ஸ் இருக்கனால புக்கும் கையுமா உட்காந்துட்டு இருப்பாங்க. எதனாலும் கொஸ்டின் அவங்க தான் கேட்பாங்க. முதல்ல அவங்க தான் வரும். அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். லாஸ்ட் பெஞ்ச் அப்படி கிடையாது. கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுதுன்னா கொஞ்சம் சேட்டை பண்ணிட்டு இப்படி இருப்பாங்க. ஸோ அந்த நோக்கத்துல தான் அந்த அமைச்சர் கேட்டது. ஃபர்ஸ்ட் பெஞ்சில் உள்ள பிள்ளைங்க தெரியாத லாஸ்ட் பெஞ்சில் எப்படி அவங்க வந்து இன்னும் கொஞ்சம் சேட்டையாக இருப்பாங்க, இன்னும் அவங்களுக்கு கொஞ்சம் சிறப்பாக பயிற்சி கொடுங்க அப்படிங்கிற நோக்கத்தில். உடனே வந்து பாத்தீங்கன்னா ஏதோ வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் பெஞ்சில் பிரிக்காங்க ஃபர்ஸ்ட் பெஞ்சில் பிரிக்காங்க. என்னையே அது ஊசனமா இருக்கு. எப்படினாலும் எத்தனை பெஞ்சு போட்டாலும் ஃபர்ஸ்ட் இருக்கிறதுக்கு அடுத்த லாஸ்ட் தானே. லாஸ்ட்டுக்கு பெஞ்சு இல்லாம இருக்க முடியாதுல்ல. அவங்க அந்த நோக்கத்தில் கேட்கல. லாஸ்ட் பெஞ்சுனா ஆமா கொஞ்சம் சேட்டை பண்ணி தான் இருப்பாங்க. இது இயல்பா நடக்க முடியாதுதானே. எல்லா ஸ்கூல்லையும் நீங்க வேணா போய் இன்ஸ்பெக்ஷன் எடுங்க. ஃபர்ஸ்ட் பெஞ்சில் உள்ள பசங்க ரொம்ப படிப்பாளியா இருப்பாங்க. லாஸ்ட் பெஞ்சில் கொஞ்சம் சேட்டையா இருப்பாங்க. அதுக்காண்டி அவங்க திறமை இல்லாதவங்களும் கிடையாது. எல்லா பெஞ்சில் இருக்கும் திறமையானவங்க தான். புரியுதா? அவங்க சொன்ன நோக்கம் இவங்களுடைய கவனமே கொஞ்சம் சிதறும் போது அப்ப லாஸ்ட் பெஞ்சில் உள்ள பசங்களுடைய கவனம் சிதறும்ல அப்படிங்கிற நோக்கத்துல தான் அவங்க கொஸ்டின் கேட்டாங்க. ஏதோ கேட்க கூடாத கேட்ட மாதிரி அப்படியே துள்ளி குதிச்சு ஓடி வரீங்க. இது தப்பு அது தப்பு அது எப்படி கேட்கலாம்? சோ ஏன் வந்து இந்த அளவுக்கு கதறான்னு கேட்டீங்கன்னா இப்ப இங்குள்ள அமைச்சர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப திறமையா செயல்படுறாங்க. அவங்க வந்து சும்மாவே இருக்கிறது கிடையாது. ஏதாவது ஒண்ணு பண்ணிக்கிட்டே இருக்காங்க. சோ அப்படிங்கும் போது இவங்க பாத்தீங்கன்னா அவங்க பண்ற எல்லாத்துக்கும் பாத்தீங்கன்னா குத்த முறை கண்டுபிடிச்சு அவங்க வந்து பாத்தீங்கன்னா ரீல்ஸ் ஆட்சி பண்றாங்க. ஏன்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்த பண்ணும்போது அதை மக்களே கொண்டு போய் சேர்க்கணும். உங்களுக்கு புரியுது இல்ல? அப்பதான் அவங்க வந்து பண்ற வேலையே தெரியும் அவங்க என்ன பண்றாங்கன்னு. அப்ப எதுவுமே அவங்க வந்து ஊடகத்துக்கு தெரியப்படுத்தல, ஊடகம் அதை எடுத்து வெளியிடலன்னா அப்ப அவங்க எதுவுமே பண்ணலதான் நம்ம நினைச்சிட்டு இருப்போம் மக்கள் எல்லாரும். ஏன்னா கேட்கிறேன் திமுக ஆட்சியில நீங்க இந்த ரீல்ஸே வெளியிட்டு இல்லையா, வீடியோ வெளியிட்டு இல்லையா? அன்பில் மேக்ஸ் எல்லாம் என்ன மாதிரி ஒரு நடிப்பு அறக்கராச்சா, கரூர் சமூகத்துல என்ன மாதிரி ஒரு ஆக்டிங் கொடுத்தீங்க. அதே இது அதுக்கப்புறம் இதே கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிற மாணவ மாணவிகள் என்ன பிரச்சனை வந்தாலும் ஏறது கூட கண்டுகிட்டு கிடையாது. இவர் வந்து இன்னைக்கு பேசுறாரு ஏதோ ரொம்ப அக்கறையில் இருக்கிற மாதிரி. என்ன கேட்டீங்கன்னா சிறப்பா செயல்படும் தமிழை வச்சு கழகம். அதாவது இவங்க வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்டாஃப் வந்து ரொம்ப வந்து அக்கறையா இருப்பாங்க. இவங்க வந்து ஆய்வு மேற்கொள்றாங்களா, இவங்க ஆய்வு மேற்கொண்டானா இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு இந்த சிஸ்டம், எந்த அளவுக்கு யாருமே கேப்பார் இல்லாம இருந்துச்சு அப்படிங்கிறது விட்டு வெளிச்சமா இருக்கும்ல. ஏன்னா இங்க எல்லாமே பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூல் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து தரம் இல்லாம தான் இருக்கு. எல்லாமே தரம் இல்லாம தான் இருக்கு. சோ இப்போ அதுதான் அப்படிதான் வச்சு சும்மா வந்து பாத்தீங்கன்னா இவங்க ஒரு ஒப்பேத்த ஒரு ஆட்சியை பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ தமிழை வச்சுக்கிறதோட எம்எல்ஏ அமைச்சர் போய் அதை கேர் எடுத்து பார்க்கும்போது அதை பிடிக்க மாட்டேங்குது. எங்க கொத்த முறை சொல்லுவாங்களோ அப்படின்ட்டு. சோ அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா அவங்க போகக்கூடாது அப்படிங்கிற நோக்கத்திலே எதுவும் ஆய்வு மேற்கொண்டக்கூடாது, ஏதோ நம்மளுடைய புட்டுலாம் வெளியே வந்துடக்கூடாது அப்படிங்காண்டி எந்த ஒரு ஆய்வு மேற்கொண்டாலும் நோட்டீஸ் சொல்லிட்டு வந்துருது. சோ என்ன பொறுத்தவரைக்கும் நான் என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா அமைச்சர் கீர்த்தனா அவர்கள் நீங்க பண்றது கரெக்ட், 100% கரெக்ட். இந்த மாதிரி ஆய்வு எல்லா இடத்துலையும் மேற்கொள்ளுங்க.
அதாவது உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் வரம்பு இருக்கோ உங்களுக்கு வரம்புக்கு உட்பட்ட எல்லா கவர்மெண்ட் செக்ஷன்லயும் நீங்க இந்த மாதிரி ஒரு இன்ஸ்டியூஷன் நடத்துனீங்க அப்படின்னா அங்க உள்ளவங்க சரியா வேலை பார்ப்பாங்க. கரெக்டானு சொல்றேன். நாம வந்து கரெக்டான இதுல வந்து ஆய்வு மேற்கொள்ளாம போனாதான் அங்க வந்து பாத்தீங்கன்னா யாரும் கேட்பாரு இல்லாம ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா அஜாக்கிரதையா அந்த வேலை நடக்கும். ஸோ ஒரு விஷயம் நடந்ததுக்கு அப்புறம் இப்போ இவங்க வந்து இந்த ஸ்கூல்ல வந்து பாத்தீங்கன்னா ஆய்வு மேற்கொள்றாங்கல்ல, இப்போ வந்து இவங்க இங்கிலீஷ் நாலேஜ் மட்டும் அவங்க வந்து கேட்கல அந்த மாணவர்கள்ட்ட. இப்போ போனாங்கன்னா அந்த கட்டிடங்கள் என்ன இருக்குன்னு பார்ப்பாங்க, அங்க என்ன தண்ணி எப்படி சரியா குடிக்கீங்களா, சாப்பாடு எப்படி குடிக்கீங்க, எல்லாத்தையும் ஆய்வு மேற்கொள்வாங்க. இவங்க இந்த பிரச்சனை கையாளுறதுக்காண்டி இந்த ஒரு விஷயத்த மட்டும் எடுத்து பரப்பாங்க. இதான் உண்மை. ஸோ ஒரு ஆய்வு மேற்கொள்ளணும். மேல இருக்கவங்க அப்புறம் என்ன வேலை, அமைச்சர் எம்எல்ஏக்கெல்லாம். ஸோ இதை விட வேற என்ன முக்கியமான வேலை கேட்கிறேன். இந்த மாதிரி ஆய்வு மேற்கொள்ளும் போது தான் அங்க உள்ளவங்க சரியா வேலை பார்ப்பாங்க, சரியான சிஸ்டம் நிறைய நடக்கும். ஸோ அதனால இந்த மாதிரி ஆய்வு மேற்கொள்ளணும். எல்லாரும் பண்ணுங்க. உங்களால எந்தெந்த வரம்புக்குட்பட்டு எந்தெந்த கவர்மெண்ட் செக்டார் இருக்கோ எல்லாத்துலயும் ஆய்வு மேற்கொள்ளுங்க. எல்லாரும் சரியா வேலை பார்க்கணும், சிஸ்டம் சரியா இயங்கணும். அதான் மக்கள் எதிர்பார்க்கறது. ஸோ மக்கள் யாரும் இதை வந்து எதிர்க்கல, யாரும் விமர்சனம் பண்ணல. இது இந்த வேணும்னே வதந்திய பரப்பணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய இந்த எதிர்கட்சிகள், எதிர்கட்சிகள்ட்ட வாங்கி திங்கக்கூடிய அல்லக்கைகள், அவங்களுடைய வேலையே என்ன பண்ணாலும் குறை சொல்றது. அதை அவனும் குறை சொல்லிட்டு தான் இருப்பாங்க, ஒப்பாரி வச்சுட்டு தான் இருப்பாங்க. அதை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம் அப்படிங்கிறதா என்னுடைய ஒரு வேண்டுகோள். தொடர்ந்து சிறப்பாக செயல்படுங்க. ஏன்னா எப்பவும் ஒரு விஷயம் நடந்ததுக்கு அப்புறம் ஐயோ நம்ம வந்து பாத்தீங்கன்னா இப்படி ஆயிடுச்சா, இதுக்கப்புறம் இதை என்ன பண்ணணும் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சிறந்த நிர்வாகமே கிடையாது. ஒரு தப்பு நடக்கிறதுக்கு முன்னாடி, ஒரு தவறு பேரு விபத்து நடக்கிறதுக்கு முன்னாடி ப்ரிவென்ஷனா அதை வந்து நம்ம காக்கணும். ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர்ங்கிற மாதிரி. ஸோ உங்களுக்கு தெரியும் கும்பகோணத்துலலாம் எந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி ஒரு சம்பவம் எந்த ஸ்கூல்லையுமே இனிமேல் நடக்கக்கூடாது. அதுதான் மக்கள் வேண்டிக்கிறது. சரியா? ஸோ அதனால நீங்க வந்து அடிச்சு தும்சம் பண்ணுங்க, யார் என்ன பண்றான்னு பார்த்துடலாம். கதறவன் கதறிட்டே இருக்கட்டும். ஸோ அப்படிங்கிறதா என்னுடைய பதில். சரி, இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்குலாம் என்ன தோணுச்சு, நீங்க என்ன ஃபீல் பண்ணீங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணி வச்சீங்கன்னா தாராளமாக பதிவு பண்ணுங்க. அடுத்தடுத்த அரசியல் கட்ட நிகழ்வு பார்த்து நம்மளுடைய வீடியோ வரும். வெயிட் பண்ணுங்க. பாய்.